திமுகவை எதிர்த்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கும் வைகோவுக்கு கோபம் வரும்படி கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர். யார் இந்த வைகோ? இவருக்கும் திமுகவுக்கும் இடையில் இதுக்கு முன்னாடி என்னதான் உறவு இருந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்போரூர் அருகே OMR சாலை காலவாக்கம் பகுதியில சீமை கருவேல மரங்களை அகற்ற வந்த மதிமுக பொது செயலாளர் வைகோ பத்திரிகையாளரை சந்திச்சாரு. சரியா? அப்ப தினகரன் பத்திரிகையாளர் ஒருவர் வைகோ கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பெரிய அரசியல்வாதி கூட பழகிட்டு இப்போ ஒரு சின்ன குழந்தை கூட அரசியல் செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி வைகோவை கடுப்பாகிறது மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. ஏன் இந்த பத்திரிகையாளர்கள் இப்படி கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ சமீபத்தில் டிவிகேக்கு ஆதரவாக ஒன்று பேசியிருந்தாங்க. அதாவது நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுப்போம், இனி நடக்கிற தேர்தல்லையுமே நாங்கள் டிவிகே கூட தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவாக பேசினாங்க. இந்த ஆதரவுனால தான் இந்த பத்திரிகையாளர் இப்படி வைகோவை கடுப்பேற்றுற விதமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு கொந்தளிச்ச வைகோ என்ன சொன்னாங்க தெரியுமா? விஜய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல ஒரு பொண்ணு இறந்தாங்க. நைட்டோட நைட்டா அந்த வீட்டில் போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சு நிதி கொடுத்த ஒரே நடிகர் விஜய் மட்டும்தான். இப்படி விஜய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோபத்துல வைகோ பேசினாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ நீங்க என்ன பத்திரிகை, நீங்க சொல்லுங்க, நீங்க உடனே இங்க இருந்து வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி கோபத்துல கொந்தளிச்சிட்டாங்க வைகோ. அது மட்டும் இல்லாம வைகோ டிஎம்கே குறித்து முக்கியமா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 ஆண்டு காலமாக டிஎம்கேல கரப்ஷன், கட்டிங், கமிஷன் இது எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வைகோ டிஎம்கே மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. திடீர்னு வைகோ டிஎம்கே மேல இப்படி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சுட்டு டிவிகேக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்களே, அப்படி வைகோவுக்கும் திமுகவுக்கும் இதுக்கு முன்னாடி என்ன உறவு தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, வைகோ 1944 மே 22 பிறந்தாங்க. இப்போ நம்ம வைகோன்னு சொல்றோம்ல, அப்போ அவரோட பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால்சாமி அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேர் இருந்துச்சு. இப்போ நம்ம வைகோன்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க கரெக்டா பிறந்தாங்க, எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள கலிங்கம்பட்டி கிராமத்துல பிறந்தாங்க. சரியா? இவருடைய கல்வி படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கலிங்கம்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில கல்வி படிப்பை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் மேலும் படிக்கிறதுக்காக பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் கல்லூரியில பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றாங்க. அப்புறம் அங்கே தங்கப்பதக்கமும் வென்றிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பர்சன் தான் இந்த வைகோ. அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பிரசிடென்சி கல்லூரியில MA படிக்கிறாங்க. அப்புறம் சென்னையில சட்ட கல்லூரி BL முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் 1969 பட்டமும் வென்றாங்க. அதாவது சட்ட கல்லூரி சார்ந்து பட்டம் பெறுவோம்ல, அதை 1969 பெறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கல, வழக்கறிஞர் தொழில ரொம்பவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோக்கு அரசியல் மீது ரொம்பவே பற்று உண்டு. நம்ம நியாயத்துக்கு நம்ம போராடணும், அரசியல்ல நம்ம களமிறங்கணும் அப்படிங்கிற மாதிரி வைகோ நினைக்கிறாங்க. அப்படி 1964 வைகோக்கு 20 வயசு ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அண்ணா தலைமையில சென்னையில ஒரு ஹால்ல ஒரு போராட்டம் நடக்குது. அதாவது ஹிந்தி எதிர்ப்புக்காக ஒரு போராட்டம் நடக்குது. அதுல வைகோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சாளராட்டு போறாங்க. ஏன்னா இவர் அடிச்சு பேசுவாரு. அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு திறமை அவ்வளவுத்துக்கு சூப்பரா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த போராட்டத்துக்காக பேச்சாளராட்டு போறாங்க. அதுல இருந்து இவர் அரசியலுக்கு வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எல்லா மீட்டிங்லயும் கட்சி சார்ந்து எல்லாத்துலயுமே இவர் தான் பேச்சாளராட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொண்டரணி அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1978
திமுகல தொண்டர் அணியாவை தொடங்கினாங்க. தொடங்கிட்டு 1981ல தலைமை தாங்கினாங்க. சரியா? தொண்டர் அணியோட தலைமை வந்து யாரு? வைகோ தான் தலைமை தாங்கினாங்க. அதுக்கப்புறம் 4 முறை பயிற்சி முகாம் வந்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய வாட்டி கைதாயிருக்காங்க இந்த வைகோ. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகக்காக நிறைய உழைச்சாங்க. இப்படி திமுகக்காக உழைச்சி ராஜ்யசபால 3 முறை திமுக சார்பில் வெற்றி பெற்றாங்க. ராஜ்யசபா எம்பி ஆட்டு எப்பெல்லாம் 1978ல இருந்து 1984 வரை, 1984ல இருந்து 1990 வரை, 1990ல இருந்து 1996 வரை, இப்படி 3 முறையில ராஜ்யசபா எம்பி ஆட்டு இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அடுத்தது பாராளுமன்ற சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரையும் வாங்கினாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு திறமை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து பாராளுமன்ற சிங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வைகோவை வந்து எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1994ல கருணாநிதியுடன் இவருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. அது என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரிசு அரசியல். அதாவது கருணாநிதி அவர்கள் வந்து அடுத்ததாட்டு வாரிசாட்டு யாரை இது பண்றாங்க அரசியல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வராங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோக்கு பிடிக்காம ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. உடனே என்ன பண்றாங்க வைகோ, இனி நான் உங்க அரசியலுக்கு வந்து பணிபுரிய மாட்டேன், நான் வந்து வெளியேறிங்க அப்படிங்கிற மாதிரி வெளியேறிட்டாங்க. அதே 1994ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது MDMK அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி தொடங்கினாங்க. கட்சி தொடங்கி முதல் முறையாட்டு தனித்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டாங்க. பட் அவங்களால செயல்பட முடியல. சரி, ஒரு கட்சியை தொடங்கி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்ல, அப்படி இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு. அப்படி என்ன கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியம், திராவிடம், சமூக நீதி, மதசார்பின்மை, சட்டாட்சி உரிமைகள், இலங்கை தமிழர் உரிமைக்கு வலுவான ஆதரவு, அதாவது LTTE உட்பட இது எல்லாத்துமே இவங்களோட கொள்கையா இருக்குது. அந்த கட்சி தொடங்கினத்துல இருந்து நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. எல்லாத்துமே ஈழத்தமிழருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சம்பவங்களும் வந்து இது பண்ணாங்க. பட் என்னாலும் தனித்து நின்று இவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிக்கு போனாங்க. அப்படி யார் யார் கூடலாம் கூட்டணி போட்டாங்கன்னா, 1998, 2003, 2004 NDA கூட்டணி, அதாவது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனதா கட்சியில வந்து கூட்டணி போட்டாங்க. அதுல வந்து 1998ல இருந்து 1999 லோக்சபா சிவகாசி தொகுதியில வெற்றி பெற்றாங்க வைகோ. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1999, 2004 வரை NDA கூட ஆதரவுல இருந்தாங்க. 2004 வரை தான். சரியா? அப்புறம் 2004ல இருந்து 2007 வரைக்கும் காங்கிரஸ் கூட இணைஞ்சி அவங்க கூட ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் 2006ல இருந்து 2011, 2006 சட்டமன்ற தேர்தலில் ADMK கூட வந்து கூட்டணியில போட்டிட்டாங்க. சில இடங்கள்ல வெற்றி ஆதரவு இவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. 2016ல வந்து யார் கூட கூட்டணி சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, DMDK, VCK, CBI, CBIM உள்ளிட்டோர் கூட என்ன பண்றாங்க, கூட்டணி சேர்றாங்க. அப்போ 2016ல சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. அப்போ ரொம்ப மோசமா இவங்களுக்கு ஒரு தோல்வி கிடைச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல. சரி, நம்ம DMK கூட போய் கூட்டணி சேருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களான்னு தெரியல. ஆனா 2017ல இருந்து ஜூன் 27, 2026 வரைக்கும் மொத்தம் 9 ஆண்டு ஆக DMK கூட கூட்டணி சேர்ந்தாங்க இந்த வைகோ. சரியா? நீண்ட கால கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2017 முதல் DMK கூட இணைஞ்சி தேர்தலை சந்திச்சாங்க. 2019ல லோக்சபா DMK கூட கூட்டணி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து DMK சூரியன் சின்னத்துல வந்து நிறைய இதுல போட்டிட்டாங்க. சொந்தமான சின்னத்துல வந்து அவங்க போட்டியிடல. சரியா? அதுக்கப்புறம் 2024ல லோக்சபால துரை வைகோ வந்து திருச்சி கிழக்குல வந்து வெற்றி பெற்றாங்க. சில இடங்கள்ல வந்து அவருடைய மேட்ச் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னம் கொடுத்திருந்தாங்க. அந்த மேட்ச் பாக்ஸ், அதாவது தீப்பெட்டி சின்னத்துல நின்னாங்க. சரியா? 2026ல வைகோவுக்கு 4 இடம் ஒதுக்கப்பட்டுருச்சு. அந்த 4 இடங்கள்ல நின்னாங்க. பெரும்பாலான வந்து DMK சின்னத்துல தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி DMK சின்னத்துல தான் நின்னாங்க. பட் இருந்தாலும் அதுல அவங்களுக்கு ரொம்பவே தோல்வி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 2026ல TVK தான் ஜெயிச்சிச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில
ஜூன் மாதம் 27ஆம் தேதி என்ன சொல்கிறாங்கன்னா, வைகோ நான் வந்து டிஎம்கேல இருந்து விலகுறேன், நான் லெஃப்ட் ஆகுறேன், நான் அவங்க கூட கூட்டணி போட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி லெஃப்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு ஆதரவாக பேசினாங்க. அதாவது டிவிகேவோட ஆட்சி நல்லா ஆச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 5 ஆண்டுகளுக்கும் நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன், இனி வர 5 ஆண்டுகளுக்கும் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் அவங்க தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அதிகபூர்வமாக இவங்க இணைஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் தெரியல. பட் ஆதரவு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி டிவிகேக்கு, அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே குறித்து வந்து அவங்க அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது பொதுவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி குறித்து வந்து கமிஷன், கட்டிங், கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த 5 ஆண்டுகள்ல இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க வைகோ. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு பத்திரிகையாளர் வைகோ கிட்ட தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு குழந்தை கட்சி, அந்த கட்சி கூட நீங்க சேர்ந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டது சரியா தப்பா? இதுக்கு வைகோ வந்து பத்திரிகையாளர்கிட்ட கோவப்பட்டது சரியா தப்பா? இத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.